நீங்கள் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பற்றாக்குறையை நம்மளால் ஒரு அணில் எப்படி உதவி செஞ்சால் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் இது எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கொண்டு வந்து சில பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாம்பை பிடிக்கிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படியே பிடிக்கலாம். இதை வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு செங்கலை 2 துண்டா வெட்டுறதுனாலும் வெட்டும். செடியில இருக்க பூ உதிராம இருக்க அளவுக்கு அடிக்கலாம். ஹாய் ஓஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பவர் டூல்ஸ். இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸுங்கிறது ஸ்வாட் என்டர்பிரைஸோட சிஸ்டர் கன்சர்ன் தாங்க. இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸ் எதுக்காக உருவானுச்சு அப்படின்னா, நவீன வேளாண்மைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பற்றாக்குறையை நம்மளால் ஒரு அணில் எப்படி உதவி செஞ்சால் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் இது எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கொண்டு வந்து சில பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு, இப்படி கூட ஒரு பொருள் இருக்குதா, என்கிட்ட 1000 பொருளை நான் காட்டுறேன்னா அதில் ஒரு பொருள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாகவும் புதுமையான பொருளாகவும் இருந்தாவே அது இந்த வீடியோ பண்ணுறதோட சக்ஸஸாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ முக்கியமாக எங்களை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஸ்டேட்டுக்கு வந்து ஹோல்சேல் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயமும் தேடி தேடி பார்த்த எல்லா பொருளும் இதில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாவோ, இந்த பொருள் வாங்கணும்னு எனதோ பிடிச்சிருந்தாவோ, ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே வர்ஸ், முதல்ல சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் இங்கே பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நர்சரி வச்சுருக்கிறீங்க, இல்லை வந்து மாடி தோட்டம் பண்ணுறீங்க, எனக்கு சின்னதாக வந்து விவசாய தோட்டம் இருக்குது, நான் கார்டனிங்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரியானதான். உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மண்ணை வந்து கொத்துறதுக்கு, கிளறதுக்கு, இல்லை ஏதாவது உரம் போடுறீங்க, இல்லை ஏற்கனவே டீகம்போஸ் பண்ண உரத்தை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நம்ம கையை வச்சு கிளற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பிகாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து மண்வெட்டி அந்த மாதிரி ஒரு சின்ன டைப் ஆஃப் விஷயத்தில் இருக்குதான். இதை வச்சு நீங்கள் கிளறதுக்காக, இதை வெட்டி இழுக்கிறதுக்காகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இதில் மட்டுமே 3-4 மாடல் இருக்குது வந்து பாருங்கள். இதுவும் அதே மாதிரி டைப்பு தான் உங்களுக்கு வந்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிக் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது. இதில் கழட்டிட்டு நீங்கள் எதை வேணாலும் மாட்டலாம். இந்த மாதிரி 2 தான் இது. இது என்னன்னா, புல்க்கு நமக்கு வந்து இந்த கலையில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. கலை புல்லெல்லாம் வளருதுன்னு சொல்கிறோம்ல, அதில் வளர்கிற புல் வேறு, இந்த அடர்த்தியை படர்ந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அரை கிரவுண்டு அது வந்து கவர் பண்ணுறதுலாம் படர்ந்து போயிடும், கொடி மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப எளிமையாக அந்த கொடியை வந்து வேரோடு சேர்த்து மண்ணை கிளறி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி இல்லை களைக்கொல்லி அந்த மாதிரி நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா களைக்கொல்லி அடித்தோம்னா அந்த மண்ணோட வளம் வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நம்மகிட்ட வந்து ப்ரஷ் கட்டர் இருக்குது. இந்த புல் வெட்டுற ப்ரஷ் கட்டரில் வந்து போட்டு கட் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் தான் இது. இந்த ப்ரஷ் கட்டரில் எப்படி வெட்டுதுங்கிற வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் ப்ரஷ் கட்டரில் போடக்கூடிய அக்சசரிஸ் தான். இது எதுக்குன்னா, ப்ரஷ் கட்டர்லேயே நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டுறது, மண்ணெல்லாம் நல்லா வேரோட களை எடுத்து விடுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஏதாவது மண்ணெல்லாம் கிளறி விடணும் அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நீளமாக வேணும்னாலும் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பைப் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பப்பாயா பிக்கருங்க. பப்பாளி பழம் பறிக்கிறது இல்லை மேங்கோலாம் பறிக்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எட்ஜாக ஷாஃப்ட் இருக்குது. ஒரு கிளையில் விட்டு இழுத்திங்க அப்படின்னா இந்த பிளேடு மூலமாக கட் ஆகிடும். பப்பாளி பழம் இதில் வந்து கலெக்ட் ஆகிடும். பப்பாளி பறிக்கிறதுலேயே 2 டைப் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி பப்பாளி பறிக்கிறது அப்படின்னாலும் பப்பாளி பறிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து அரைன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் வந்து ஷான்னு சொல்கிறோம். இது எதுக்குன்னா ரிவர்சபிள், முன்னாடி தள்ளினாலும் இருக்கும், பின்னாடி தள்ளினாலும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் பவுடர் கோட்டட் வெயிட்லெஸ் பைப்பை போட்டிங்கன்னா நீங்கள் 10 அடி 20 அடி மரத்தை கூட வந்து கட் பண்ணலாம். இதை வச்சு கிளையை கழிக்கிறதுனாலும் நீங்கள் வந்து கழிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த நாற்று நடுறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கன்று மாதிரி, அதாவது முளை விட்டு வந்திருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த இடம் பாருங்கள், நான் அமுத்திரம் பாருங்கள், இப்படி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா.
நான் அமுத்துறது இங்கே அமுத்துறேன், ஓகேங்களா? இங்கே அமுத்துறேன், இந்த இடம் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது. நல்லா நான் குத்திட்டு இதுக்குள்ளே சின்ன கண்ணை வச்சுட்டு இது அமுத்துனேன்னா மண்ணை விளக்கி விடும். அப்போ அந்த செடி போய் கீழே அப்படியே உட்காந்துரும். கை வைக்காமல் வந்து சின்ன சின்ன கண்ணை நீங்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நட்டுட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் கேச்சர்னு சொல்லுவாங்க, பாம்பு பிடிக்கிறது. ஏன்னா இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல தான் நாம் போய் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி முந்தி மாதிரிலாம் தேவையில்லாமல் அடிக்கிறதோ இல்லை நீங்கள் பயப்படுறதோ யாரையும் நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம், அவங்களையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பாம்பு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து லாக்கோடு இருக்குது, என்னோடய கைப்பிடி இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், நான் லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அப்படி இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆகுதுன்னு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாம்பு பிடிக்கிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படியே பிடிக்கலாம். இப்போ பிடிச்சிட்டு ஒருவேளை நீங்கள் லேடிஸ் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சுன்னா அப்படியே என் கைக்கிட்ட பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நான் வந்து லாக் பண்ணிடுறேன். நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டேன்னா இது அப்படியே லாக்லேயே தான் இருக்கும். இது அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஃபயர் சர்வீஸுக்கோ இல்லை நெய்பர் ஹவுஸ் பக்கத்தில் கூப்பிட்டு அதை ஒரு சாக்கில் போட்டு எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கேச்சர் வந்து இன்றைக்கி டவுனுக்குள்ளே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக வந்து உங்களுக்கு நம்ம இதை வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீளமான இருக்கக்கூடிய ஏதாவது கிளைகள்லாம் கழிக்கிறது, செடி கட் பண்ணுறது, இந்த எலுமிச்சம்பழம் மாதிரிலாம் உள்ள அடர்த்தியான இடத்துல இருக்கிறதுனா இதுவும் இந்த இடத்துல வந்து கட் பண்ணக்கூடியது தாங்க. இது வந்து கட் பண்ணக்கூடியது உங்களுக்கு வந்து சைஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ போட்டோம் அப்படின்னோம்னா இங்கே பாருங்கள் இதோட சைஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நீளம் வரும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து நீளம் வருது உங்களுக்கு வந்து, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிளையை கழிக்கிறது, கட் பண்ணுறதுக்கு நான் இங்கே கையில் இந்த இடத்துல அமுத்துறேன். என்னோடய கையை காட்டுங்க, இங்கே அமுத்த அங்கே வந்து கிளையை வந்து கட் பண்ண போகணும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து ஏதாவது நீங்கள் கழிக்கணும், பழம் பறிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 kVலேருந்து 5 kV இருக்கக்கூடிய ஜென்செட்டில் இருந்து நம்மகிட்ட ஜென்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயர்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ மாதிரி வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் ஸ்ப்ரேயரில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் மருந்தோட செலவு வந்து ரொம்ப குறையும், புகை மாதிரி போகிறதுனால போகக்கூடியது. ஸோ இந்த மாதிரி தென்னை மரத்துக்கெல்லாம் ஏதாவது மருந்து தண்ணிலாம் அடிக்கிறதுனா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெச்டி பம்ப் உள்ள மோட்டரை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பம்பு மோட்ரு தனியாக கிடைக்கும், பம்பு ஹெட்டு தனியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீடார்னு சொல்லுவாங்க. இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 cc இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 480 cc வரைக்குமே பண்ணலாம். டீசலில் இருக்குது, பெட்ரோலில் இருக்கிறது. எப்படி ஒன்று இதில் வந்து 3 கியர் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள் 3 கியர் இருக்குது. ஸோ 1 ரிவர்ஸ் இருக்குது, 2 ஃபார்வேர்டு இருக்குது, 2 ஃபார்வேர்டு இருக்குது, ஒரு வந்து ரிவர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதை முன்னாடி வச்சு நீங்கள் வந்து பாத்தி கட்டுறது, மண்ணை உழவுறதுனா உழவலாம். பின்பக்கமாக வந்து கலப்பை இருக்குது, இங்கே காட்டுங்க, அப்படி பின்பக்கம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலப்பை இருக்குது. இந்த கலப்பை இருக்குது தெரியும் இல்லைங்களா? இந்த கலப்பையை வச்சு நீங்கள் வந்து மண்ணெல்லாம் கிளறி ஏர் ஓட்டுற மாதிரி ஓட்டுறது, ஒரு டிராக்டர் வச்சு உழுதிங்கன்னா இது வந்து சின்ன விவசாயிகளுக்கு. பெரிய விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி ஏர் டிராக்டர் பண்ணுறோம், நம்ம அவ்வளோ போக வேண்டியது. அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெச்டி பம்ப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹெச்டி பம்பை வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் காட்டுக்குள்ளேயே வந்து மருந்து அடிச்சுட்டு போகலாம். இப்போ தென்னை மரத்துக்கெல்லாம் வெள்ளைப்பூச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 25 அடி தூரம் அடிக்கணும்னா இதை ஓட்டிக்கிட்டு போகிறப்பயே உங்களுக்கு அடிச்சுட்டு போகலாம். ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டன் உண்டான அளவுக்கு உண்டான பின்னாடி ஏதாவது நீங்கள் ஒரு வண்டியை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஏதாவது அக்ரியோட திங்ஸ் எல்லாம் வெளியில் தேங்காய் உளுந்துருக்கு, மாங்காய் உளுந்துருக்கு, இதெல்லாம் கொண்டு போகிறதுனாலும் இல்லை எருவு உரம் மாதிரி கொண்டு போகிறதுனாலும் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நிலத்தை உழுவுறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, பாத்தி கட்டுறதுலேருந்து, ஸோ இதில் ஏதாவது லோடு எடுத்து 1/2 டன் வரைக்கும் லோடு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதை நடுறதுங்க. விதை நடுறது மீன்ஸ் என்னென்னா நீங்கள் இதை இப்படியே பிடிச்சி தள்ளிட்டு போனீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் தள்ளுறேன் பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், திறக்குது பாருங்கள்.
ஸோ ஒன்று சுத்தையில் ஒன்று திறந்து ஒரு விதையை போடும், அடுத்து மூடும், அடுத்து திறந்து இப்படி ஒன்று போடுறப்போ ஒரு விதைக்கு இடையில இவ்வளோ கேப் வந்துடும். ஒரு 6 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேப் வரும். சீடை வந்து நீங்கள் இதில் தான் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டர், புல் வெட்டுறதுலேயே ட்ராலி டைப். நம்ம இன்றைக்கி ஹைவே எல்லாம் தோலில் போட்டு கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதோட வீடியோலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்கள். எர்த்தாகர் அப்படிங்கிறது இந்த ராடை பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடியெல்லாம் நம்ம கடப்பாரை வச்சு குழி குத்துறது ஒரு ஆள், மண் அள்ளுறது ஒரு ஆள், நிற்கலாம். அப்படி கிடையாது. இந்த ராடை அப்படியே எவ்வளோ டெப்த் வரைக்கும் நீங்கள் ஒரு 6லேருந்து 7 அடி வரைக்கும் இறக்கலாம். இறக்குனீங்கன்னா அப்படியே குழியை போட்டு மண்ணை வெளியில் வந்து தள்ளிக்கிட்டு வந்துடும். பாறையில் ஓட்ட போடுறதில்ல, வயல்லையோ மற்ற இடத்துலையோ ஏதாவது போஸ்ட் நடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கண்ணு வைக்கிறதுக்காக இருக்கட்டும்னா இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இதில் மாட்டிட்டிங்கன்னா இந்த இடத்துல மாட்டிட்டு இப்படியே நீங்கள் வந்து குழியை போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து எர்த்தாகர்லேயே ட்ராலி டைப் ஒன்று இருக்குது. ட்ராலி இல்லாமல் இந்த மோட்ரு மட்டும் வச்சு கையில் வச்சு போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம். லீஃப் ப்ளோயருங்கிறது என்னன்னா, இன்றைக்கி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏக்கராவில் வந்து அவங்க வந்து கேம்பஸ் கட்டியிருப்பாங்க. மரங்கள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அதோட இலத்தலையெல்லாம் கீழே விழுந்திருக்கும். இதை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா நிற்கிற இடத்துல 4 அடி தூரம் இந்த ஏர் சர்ப்ளைஸ் போகிறதுனால அந்த இலையெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி தள்ளி சாக்கில் அள்ளி கொண்டு அதை எங்கேயாவது உரமாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கூடிய வந்து லீஃப் ப்ளோயர் வேணால் லீஃப் ப்ளோயருக்கு. இது வந்து ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி முடி வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறோமோ செடி வெட்டுறதுக்கு உண்டானது. கத்திரிக்கோள் வேறு, இந்த கத்திரிக்கோளுக்கு இந்த ட்ரிம்மருங்கிறது வேறு. உங்களுக்கு வந்து இந்த பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இது பெரிய பெரிய பார்க்கு, கார்டனு அந்த மாதிரி இடங்களில் வந்து ட்ரிம்மிங் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்கே பார்க்குறது வந்து மாட்டு தீவனம் மறைக்கிறதுங்க. மாட்டு தீவனம் மாட்டுக்கு வந்து முந்தி மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு கட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 40% 35% வரைக்கும் வீணாகிறதுக்கு அது கழிச்சு போட்டுரும். எல்லாமே சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. ஸோ பசியாக இருக்கிற நேரத்தில் சில நேரம் ஈரமாக இருந்துச்சுன்னா கூட கழிச்சு போட்டுரும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 3 அளவு இருக்குது. ஒன்று ஷார்ட், இன்னொன்று நார்மல், இன்னொன்று லாங். இந்த மாதிரி உங்களுடைய மாடுகளுக்கு தகுந்த மாதிரி, மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், இல்லை பன்றி வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன வேணும்னாலும் அதுக்கு தீவனங்களை வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணி போடுறதுக்கு வந்து இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் வாஷருங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டிராக்டர் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிப்பர் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களா, கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களா. ஸோ உங்களுக்கெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசு, சின்னதுலேருந்தே இருக்குது. சின்னதில் அப்படி இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இதிலேருந்து இருக்குது பாருங்கள். சின்னது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் மோட்ரு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோட்டரை வச்சு இது வந்து உங்களுடைய ஆடு மாடுகளை வந்து க்ளீன் பண்ணுறது, உங்கள் டிராக்டரை க்ளீன் பண்ணுறது, உங்களுடைய செடிகளுக்கு, மாமரத்துக்கு, வாழை மரத்துக்கு, தென்னை மரம், இந்த மாதிரி ஏதாவது மருந்து தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி எதுக்கு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக இந்த ப்ரெஷர் வாஷரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டில் போட்டு மரம் கட் பண்ணக்கூடிய செயின்ஸா. இந்த செயின்ஸாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல்லையும் இருக்குது. பெட்ரோலில் வேணால் பெட்ரோலில், ஏன்னா மேலே ஏறி வெட்டுறப்ப கரண்ட்டை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா பெட்ரோலில் போட்டு வெட்டுறதுனா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பெட்ரோலில் வந்து வெட்டிக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மரங்கள்லாம் கழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வேணுனாலும் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன டைப்பில் நீங்கள் வச்சு கிளையெல்லாம் கழிக்கிறது பண்ணுறது அப்படின்னா வந்து உங்களுக்கு கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டனிங் தோட்டத்துக்கு தேவையான தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் உங்களுக்கு வந்து செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது அப்படின்னாலும், மாடி தோட்டம் வச்சுருக்கேன், கார்டனிங் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வேணும்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த ஸ்ப்ரேயர் எல்லாமே இங்கே இருக்கிறது பாருங்கள் அப்படியே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர். உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும், எல்லாமே 18 லிட்டரு, 22 லிட்டரு, 25 லிட்டரு அந்த மாதிரி முதுகில் போட்டு அடிக்கிறது. இதில் மேனுவல் இருக்குது, பேட்ரி இருக்குது, ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் இருக்கிறதுனால இருக்குது. நீங்கள் முன்னாடி கூட உங்களுக்கு அங்கே காட்டினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்னோ மாதிரி அடிக்கிற ஸ்ப்ரேயர் இருக்குது, இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அப்படியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அருவா முதற்கொண்டு மரமெல்லாம் வெட்டுறது அப்படின்னா இந்த மாதிரி அருவாவில் ரொம்ப ஸ்பெஷலான அருவாங்க. அருவாலே அது என்னப்பா ஸ்பெஷலான அருவானா, முதல்ல இது துரு பிடிக்காது, ரெண்டாவது இதை நீங்கள் வெட்டுறப்ப அந்த மரத்தோட வந்து அந்த வாது வந்து கிளை வந்து டேமேஜ் ஆகாது. ஒரே ஷார்ப்பில் வந்து கிளை, ஏன்னா இதில் ஒரு எட்ஜில் தான் வந்து சாணம் பிடிச்சிருப்பாங்க. அருவா மாதிரி சென்டரில் பண்ண மாட்டாங்க, இது ஒரு பக்கம் தான் சாணம் பிடிக்கும். ஸோ அதனால் இது வெட்ட உங்களுக்கு வந்து லைஃப் வந்து அதிகமாக வந்து வர்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஸோ அப்படியே இங்கே பார்த்துங்க, இதெல்லாம் வந்து ப்ரூனிங் சிசர்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹெல்மெட் வேணும்னா ஹெல்மெட் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஜாக்கெட்ஸ், ஏதாவது ரிஃப்ளாக்டர் ஜாக்கெட், இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப, இல்லை ரோடு ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டு. க்ளவுஸை பொறுத்தவரையும் கத்திலேயே ஒருத்தர் வெட்ட வந்தாலும் டக்குன்னு கையை பிடிச்சிங்க அப்படின்னா கத்தி வெட்டு கையில் படாத அளவுக்கு உண்டான க்ளவுஸ் வரைக்குமே நம்ம வந்து பண்ணுறவங்களுக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி லாக்கில் நிறைய லாக் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உரம் அள்ளி போடுறது தான். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். சின்னதாக மாட்டிட்டு இந்த செடிக்கெலாம் தண்ணி மருந்து அடிக்கிற மாதிரி இது ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க.
அந்த மாதிரி உள்ளது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஷூஸ் வேணும், சேஃப்டி ஷூஸ் வேணும் அப்படின்னாலும் சேஃப்டி ஷூஸில் வந்து எல்லா சைஸுமே நம்ம வந்து பண்ணுறாங்க. சேஃப்டி ஷூஸ் வேணும்னா எல்லா சைஸுமே வந்து உங்களுக்கு சேஃப்டி ஷூஸில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. சார் இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது மாடுகள் வந்து குளிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம சேனல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தா மாடுகள் கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க தான். ஸோ அதிகமாக பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த மிஷினை பற்றி இன்னும் தெளிவாக எனக்கு தகவல் வேணுங்க சார். இல்லை இப்போ தெளிவானா இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொன்ன வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து மாடு கழுவலாம், ஆடு, பன்றி, அதே மாதிரி கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஷெட்டு கழுவு இல்லாமல் இதில் என்ன சந்தேகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் கேள்வி என்னவாக இருக்கும்? சரிங்க சார். இப்போ இது வந்து எத்தனை ஹெச்பி மோட்டர் சார் மோட்டர் பயன்படுத்தி? ஓகே ரைட். ஸ்பெசிஃபிகேஷன் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெச்பியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 15 ஹெச்பி வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது கன்னை அமுத்துனா தான் மோட்டர் ஓடு, கன்னை விட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இதில் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து தூரமாக அடிக்கிறது, ஷார்ப்பாக அடிக்கிறதுனா, அதாவது இது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இதை வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு செங்கலை 2 துண்டாக வெட்டுறதுனாலும் வெட்டும். செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்க அளவுக்கு அடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, மாடோட மடிக்கு அடிக்கிறப்ப அதுக்கு வழி தெரியாமல் இருக்கணும். ஏன்னா கறவை மாடாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வழி தெரியாமல் இருக்கணும். பன்றிகளோ ஆடுகளுக்கோ பண்ணுறப்ப பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னது, செடியில் இருக்க பூ உதிராமல், அந்த பூ கூட ஆடாது. நீங்கள் அதில் அடிக்கிறது ஒரு ஸ்னோ மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒவ்வொரு வேரியேஷனும் இதில் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி என்னன்னா எங்களுடைய நோக்கம் ஆட்கள் பற்றாக்குறையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷயந்தான். ஸோ முக்கியமாக இந்த பன்றி ஷெட்டு வச்சுருக்கிறவங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க, கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீடெல்லாம் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், மேலே ரொம்ப தூரத்தில் ஒட்டடை இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதில் 60% காற்று, 40% தான் தண்ணி. ஸோ ஒரு பக்கெட்டில் போட்டாலும் எடுத்துக்கும், பைப்பில் போட்டாலும் எடுத்துக்கும். சார் இதுக்கு ஏதோ நான் பெரிய லெவலில் இருந்து ப்ரெஷர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு 12 பக்கெட் தண்ணி வச்சு அடிச்சிங்கன்னா மாடை கழுவிட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி இது வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் கூட ஸ்க்ரோலிங் நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கேளுங்க, உங்கள் சந்தேகங்கள் நம்ம தீர்த்து வைக்கிறோம். சார் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அந்த ப்ரெஷர் கிடைக்குமா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 100, 200 அந்த அடி பழுப்பு போட்டால் கூட அந்த ப்ரெஷர் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் லிமிட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது கூட நாங்கள் வந்து அக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஹைட்ராலிக் ஹோஸ் வந்து 22 அடி கொடுக்குறோம். இதில் நீங்கள் வந்து 15 மீட்டர் 45 அடி 50 அடி வரைக்கும் போட்டிங்கன்னா ப்ரெஷர் குறையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒருவேளை ஒரு 50 அடி ஹோஸ் போடுறீங்கன்னா கன்னுலேருந்து 20 அடி தூரம் தண்ணி போகும். அப்போ 70 அடி தூரத்தை தான் ஒரு ஆளால் கவர் பண்ண முடியும். 200 அடி போனாலும் நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ இதில் மேக்ஸிமம் 50 அடி வரைக்கும் அடிச்சுக்கலாம். நாங்கள் கொடுக்குற ஹோஸ் வந்து 7 மீட்டர் கொடுக்குறோம். வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். நம்ம வந்து அக்ரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சேஃப்டியாக இருக்கட்டும், ஃபயர் சேஃப்டியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் லேடர். இந்த அலுமினியம் லேடரில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 11 வெரைட்டி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அலுமினியம் லேடர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு காலத்தில் மரத்தில் எப்படி ஏணி வச்சுருந்தோமோ, இதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வேலை செய்கிறவங்களா இருக்கிறோம், ஒரு பெயிண்டிங் ஒர்க் மற்றவங்க பண்ணுறவங்க, இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 அடி 45 அடி வரைக்கும் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இதை நம்ம எவ்வளோ வேணாலும் நீளம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீளம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் குறைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அப்போ இது எதுக்காக அப்படின்னா, இதை நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை வீட்டில் இடத்தெல்லாம் அடைக்கக்கூடாதுன்னா கூட இவ்வளோ தான். ஓகேங்களா? அப்போ ஒரு 15 அடி உயரத்தை நீங்கள் 2.5 அடிக்கு கொண்டு வந்து வைக்கிற மாதிரினாலும் இந்த லேடர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த லேடர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த லேடரை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நேராகவும் நிறுத்தி எடுக்கலாம். அதாவது பாருங்கள், உதாரணத்துக்கு நான் இங்கே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த லேடரை இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இதை தூக்குனீங்கன்னா இது நேராக வரும். ஓகேங்களா? அதே லேடரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சிம்பிள் எல்லாமே மடித்து வச்சிட்டோம்னா, இப்போ இங்கே ஒரு ஆள் ஏறி வேலை செய்யலாம், இங்கே ஒரு ஆள், அதாவது இந்த மாதிரி ஏறி நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் ஒரு ஆள். இதெல்லாம் யாருன்னா மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறோம், பட்டிமாவை பார்க்குறோம், இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லேடரை ஸோ படுக்க வைக்கலாம், நேராக போடலாம், எந்த மாதிரி பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த லேடர் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு வரக்கூடிய. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி 14 அடி 20 அடி பாருங்கள். இங்கே ஒரு லேடர் இருக்குது, இங்கே ஒரு லேடர் இருக்கிறது, இங்கே ஒரு லேடர் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி லேடரில் என்ன ஒன்றுனாலும் நீங்கள் வந்து ஒரு சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு லேடரில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய லேடருங்க. ஹெவி குவாலிட்டி வித் கேரண்டியோட தரோம். நம்ம இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. முக்கியமாக இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் காரை கழுவுறதுக்கு வாங்கிட்டார். இதை வச்சே நான் மண்டபமும் கழுவிக்கிறேங்க. மண்டபத்தில் கிச்சன் இருக்கும் இல்லைங்களா, மண்டபத்து கிச்சனு. ஸோ அவங்களுடைய சமையல் பாத்திரங்களாம் கழுவுறதுக்கு கூட தான் அவங்க வந்து இதை எடுக்கிறாங்க. வாங்க அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம் நம்ம உள்ள. ஸோ எங்களுடைய
யூஎஸ்பி என்ன ஏன் நீங்கள் மற்ற இடத்த விட ஸ்வாட் என்டர்பிரைசஸில் வாங்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளும் எங்கே வேணாலும் வாங்கலாங்க. அதோட முழு பயனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அது சரியான நபராக இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் செட்டப் அப்படியே பாருங்கள், நீங்கள் ஒரு லாரியே கொண்டு வந்தால் கூட கழுவுற அளவுக்கு உண்டான வசதியை நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இந்த மோட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் லாரி கழுவுங்க, இந்த கார் கழுவுங்கன்னா அதுக்கு உண்டான அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே இருக்குதாங்கிறது தான் நாம் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்கள் காரோ ஈச்சரோ லாரியோ எது வேணாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வச்சு வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ இங்கே எங்களுக்கு தேவையான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெளியூர்லேருந்து வர்றவங்களாக இருந்துச்சுன்னா உங்கள் காரில் வந்தீங்கன்னா உங்கள் காரை கூட நீங்கள் இங்கே வந்து கழுவி பார்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த ப்ரெஷர் மோட்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஹெச்பிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 12.5 ஹெச்பி வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு 20 ஹெச்பி வரைக்குமே உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் 1 ஹெச்பிலேருந்து. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது அதிகமாக வந்து ஏதாவது கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்களுக்காக இருந்தால் யூஸ்ஃபுல்லாகும். இந்த ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை சரி பண்ணணுனாலும் புது பொருள் வேணும்னாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அனுப்பிச்சி வைக்கலாம். நம்மளுடைய ஜிஎஸ் பவர் டூல்ஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருங்க. ஈரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம் சிக்னலில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்டில் இப்போ பெருந்துறை வழியாக வந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளேயே போக வேண்டாம், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இருக்குது. எவ்ரிடே மார்னிங் 8:30 ஈவினிங் 8:30 வரைக்கும். சண்டே நமக்கு ஓப்பனிங் டே தான். சண்டே வர்றதா இருந்தால் ஆஃப் டே கடை இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.